யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் இறுதி பகுதிக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இறுதி பகுதியில் நாம் இருக்கிறோம். இன்றையோடு கூட இந்த யாக்கோபின் நிறுவனமானது நிறைவு பெறவிருக்கு. யாக்கோபின் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய இரு வசனங்களை நம்ம இணைந்து வாசிக்கலாம். அனைவரும் இணைந்து வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய இரு வசனங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். சபையில் ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன பாவத்தினால அவனுக்கு அந்த வியாதி வந்தது என்று சபையார் கூடி ஜெபிக்கணும், அவன் சுகமடையணும் அப்படின்னு சொன்னார் யாக்கோபு. அடுத்து என்ன சொன்னார்னா, ஜெபத்தின் வல்லமையை பற்றி சொன்னார். உங்கள் ஜெபத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தினுடைய வல்லமை விளங்கும். தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார். சூழ்நிலையை தேவன் மாற்றுவார். இப்படி யாக்கோபு சொன்னார். நிறைவு செய்யும் போது முக்கியமான ஒரு காரியத்தை, தொடர்ந்து அதே சப்ஜெக்ட் தான், அதே பொருள் தான். நிறைவு செய்யும் போதும் இங்கே யாக்கோபு முக்கியமான ஒரு காரியத்தை விசுவாசிகளுக்கு ஞாபகப்படுத்தி இந்த இடத்துல நிறைவு செய்கிறார். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவரை திருப்பினால். உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபு யார சொல்றாரு? உங்களில் ஒருவன்னா நம்ம சபையில உன் சகோதரன், சபையில் இருக்கக்கூடிய மற்ற சகோதரன் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போனால். சத்தியத்தை விட்டு விலகி என்றால் அர்த்தம் என்ன? சத்தியம்னா என்ன? நிறைய பேர் சொல்லுவான், எங்க சபையில தான் சத்தியம் இருக்கு, அந்த சபையில சத்தியமே இல்லப்பா. சும்மா கையா மையான்னு சத்தம் போட்டு அல்லேலியா அல்லேலியான்னு கத்திட்டு கீழே விழுந்து உருண்டுட்டு அதுதான் சத்தியம் அப்படின்றான். சத்தியம்னா என்னான்னு தெரியல. எங்க பாஸ்டர் மட்டும்தான் சத்தியத்தை பேசுறாரு. முதல்ல சத்தியம்னா உனக்கு என்னன்னு தெரியுமாப்பா? முழுகி ஞானசானம் எடுக்கிறதா அதான் சத்தியமா? நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறான். மூழ்கி ஞானசானம் எடுத்தா சத்தியமா? அந்நிய பாஷை பேசுனா சத்தியம், தீர்க்க தரிசனம் சொன்னா சத்தியம். இதெல்லாம் இல்லைன்னா அந்த சபையில சத்தியமே இல்லை. அப்படியா? 17ஆம் அதிகாரத்துல நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உம்முடைய வசனமே சத்தியமாய் இருக்கிறது. 17ஆம் அதிகாரம், வசனமே சத்தியமாய் இருக்கு. அப்ப சத்தியம் என்றால் என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வாக்கியம். ஜன்னலை சாத்தி இருக்கு, வேத வாக்கியம். அந்த வேத வாக்கியம் தான் சத்தியமா இருக்கு. அப்ப யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகளாகிய சத்தியங்களை கை கொள்வதற்காகத்தான் தேவன் உங்களை என்னை சபையில வைத்திருக்கிறார். அப்ப தேவன் அப்படி நம்ம சபையில வைத்திருக்கும் போது அந்த சத்தியங்களை கை கொள்ளணும். அந்த சத்தியத்தின்படி, அந்த வசனத்தின்படி நடக்கணும். பிரசங்கம் பண்றது பெரிதல்ல, உட்கார்ந்து கேட்பது பெரிதல்ல. நாங்க பிரதர் சீக்கிரமா பிரசங்கத்தை முடிச்சிடுறீங்க, 1 மணி நேரம் பேசுங்க பிரதர், 3 மணி நேரம் கூட பேசலாம். ஆனா அதன்படி நடக்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் கேள்வி. அப்ப உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை கூறுகிற சட்ட திட்டங்களை விட்டு விலகி மோசம் போனால். அவன் என்ன செய்யறான்? சத்தியத்தை விட்டு விலகும் போது மோசம் போகும்போது. அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்ற சில நேரங்களில் கோவம் வந்துட்டா, நீ நாசமா போடா. அப்ப சத்தியத்தை விட்டு விலகுகிறவன் என்ன செய்கிறான் என்றால் நாசத்தை நோக்கி போகிறான். அதான் மோசம். மோசம் போனால், தன்னைத்தானே கெடுத்து கொண்டால், ஆபத்தை நோக்கி பயணித்தால் நீ என்ன செய்யணும்?
மற்றொருவன் அவனை திருப்பினால். மற்றொருவன்னா யாரு? சபையில இருக்கக்கூடிய, கவனிங்க, சபையில இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள். இப்ப சபையில ஊழியக்காரரும் மூப்பரும் தான் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் தேவன் விசுவாசிகளை கொண்டு மூப்பர்களுக்கும் போதிப்பாரு, ஊழியனுக்கும் உணர்த்துவாரு. இருக்கா இல்லையா? கற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம 19 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அப்போல்லோ என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் வேத வசனத்துல வல்லுனன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் ஸ்காலர் என்று சொல்றோம்ல ஆங்கிலத்துல, வல்லுனன். பழைய ஏற்பாட்டை நல்லா கற்று தேர்ந்தவன். அவன் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்து வர்றான். அப்ப ஆக்கிலா பிரிசிலா அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க, கணவனும் மனைவி. இவர்கள் என்ன செய்தார்கள்? இவன் பேசுறதை கேட்டுட்டு தனியா கொண்டு போய், தம்பி இங்க வா, நீ நல்ல ஊழியக்காரர் தான், நீ பெரிய ஊழியக்காரர் தான், சரி, நல்லா பேசுற, வேத வசனத்தை நல்லா கற்றிருக்கிற, மோசையின் ஆகமங்களையும் நல்லா கற்றிருக்கிற, சட்டதிட்டங்களை கற்றிருக்கிற, நாங்க விசுவாசிய தான், ஆனா வா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவனை தனியை அழைத்து கொண்டு போய் அந்த அப்போல்லோவுக்கு கிறிஸ்துவின் மார்க்கத்தை உபதேசித்தார்கள். 19 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் எவ்வளவு பெரிய ஆளு, சாதுரியவானான். சாதுரியவான் என்றால் அவன்கிட்ட போய் எவனும் பேசி ஜெயிக்க முடியாது, வேதத்தை அந்த அளவு கற்றிருக்கிறான். ஆனா சாதாரண விசுவாசிகள் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். புரியுதா? கர்த்தர் நல்லவர் இல்லையா? நீ எவ்வளவு பெரிய உலகம் போற்றக்கூடிய ஊழியக்காரனா இருந்தாலும் பல நேரங்களிலே தேவன் விசுவாசிகளை கொண்டும் உனக்கு போதிப்பாரு. அதையும் ஊழியக்காரன் என்ன செய்யணும்? ஏத்துக்கணும். நான் ஊழியக்காரன், யார் ராணியே ஓடுறான் சொல்லலாமா? அப்படியா பிரதர்? சரிங்க பிரதர். என்னுடைய உபதேசத்திலோ வாழ்க்கையிலோ தவறுகள் இருக்குமேயானால் என் சபையிலே வரக்கூடிய 10 வயது குழந்தை என்னை பார்த்து கண்டித்தாலும் ஊழியக்காரன் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்தது ஆகணும். மூப்பரா இருந்தாலும் கீழ்ப்படிந்தது ஆகணும். இப்ப வேதம் இங்க என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும், ஒருவருக்கொருவர் அறிவுரை சொல்லணும். இப்ப யாக்கோபு என்ன கூறுகிறான்னா, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போனால் என்ன செய்யணும்? நீங்க மற்றொருவனை திருப்பி கொண்டு வரணும். மற்றொருவனை அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அப்ப சபையுள்ள விசுவாசிகள் உணரணும், உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி போனால், பாவம் செய்தால், துணிகரமான பாவம், வியாதி. இந்த வியாதி ஏன் வந்தது? துணிகரமான பாவத்தை செய்யும் போது அவனுக்கு வியாதி வருது. மூப்பர்கள் போய் ஜெபம் பண்றாங்க, கர்த்தர் அவனை மன்னித்து அவனை குணமாக்குறார், எழுப்புகிறார், மறுபடியும் அவன் பாவம் செய்யாம இருக்கணும். ஒருவேளை தொடர்ந்து ஒருவன் பாவத்திலே நீடித்தால் விசுவாசிகள் என்ன செய்யணும்? அவனுக்கு அறிவுரை. அவன் நாசமா போட்டு நமக்கு எதுக்கு இந்த வேலை சரி நினைக்கலாமா? எதிர்ப்புகள் வரலாம். இப்போ உள்ள விசுவாசிகள் எப்படின்னா, நல்லது சொன்னா உனக்கு எதிரியா வந்துடுவான், நல்லது சொன்னா எதிரியா வருவான், உன்னை கொலை செய்ய கூட தயங்க மாட்டான். அதான் இப்போ உள்ள விசுவாசிகள். அதுக்கு பயப்படலாமா? நம்ம பயப்படக்கூடாது. சொல்ல வேண்டியதை, உண்மையான அன்பு நம்மகிட்ட இருந்தா, பிரதர் நீங்க இப்படி இருக்கிறீங்க, அதை விட்டு திரும்புங்க. அவன் கேட்காவிட்டாலும் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அதை அவன் பாடு, சொல்லாம இருக்க கூடாது. யாக்கோபு சொல்றாரு, உன் சபையில் அப்படி ஒருத்தர் இருந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? அவனை எப்படி மறுபடியும் உள்ள கொண்டு வர முயற்சி செய்யணும். எசேக்கியேல் புஸ்தகம் 33 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 1 முதல் 9 வரை இந்த பகுதியை வாசிக்கும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் திருவளை பற்றி இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீ துன்மார்க்கனை போய் கண்டி, துன்மார்க்கனை உணர்த்து, அவன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பினால் நீ உன் ஆத்துமாவை தப்பிச்சுக்கிருவ. நீ சொன்ன பின்பும் அவன் துன்மார்க்கத்தை விட்டு விலகாமல் உறுதியாக மனப்பூர்வமாக பாவம் செய்தா அவன் செய்யற பாவம் அவன் தலையின் மேல வரும். இப்ப சபையில விசுவாசி எல்லாம் வர்றீங்க, உங்களில் ஒரு தவறு இருக்குமேயானால் அதை சுட்டி காண்பிக்க வேண்டிய பொறுப்பு ஊழியக்காரனுக்கு இருக்கு, மூப்பருக்கு இருக்கு. அதை சொல்லணும். அந்த விசுவாசி கேட்டு மனம் திரும்பினா விசுவாசிக்கு நல்லது.
நாம தப்பிச்சுக்கலாம். 28ஆம் அதிகாரத்தில் பவுல் சொன்னாரு, தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் உங்களுக்கு உபதேசித்தபடியினால் உங்களுடைய இரத்த பலிக்கு நான் நீங்களாகி இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப சபையிலே வரக்கூடிய விசுவாசி சத்தியத்தை விட்டு விலகி பாவம் செய்யும் போது உடன் விசுவாசிகள் என்ன செய்யணும்? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அது பரவாயில்ல பிரதர், ஏதோ அவருக்கு ஒரு பலவீனம் செஞ்சுட்டு போறாரு சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படி இன்னைக்கு காம்ப்ரமைஸ் போட்டு இல்லையா? சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்தது. ஒரு நல்ல முதிர்ச்சி பெற்ற ஒரு மூத்த சகோதரர் ஒரு இடத்துல கேட்டேன். அவர் சொன்னாரு, 2வது திருமணம், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், பண்ணிட்டு போட்டும். அது அவர் சொல்றாரு, வேதம் சொல்லுதா? கணவன் உயிரோட இருக்கும்போது மனைவி திருமணம் செய்ய கூடாது. மனைவி உயிரோடு இருக்கும்போது கணவன் திருமணம், நான் சொல்லல, நீங்க சொல்லல, வேதம் சொல்லுது. இதை மீறி ஒருவன் செயல்படுவானே ஆனால் அது காம்ப்ரமைஸ் பண்றது இல்லையா? காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு சபையில இடமே இல்லை. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அதனால 2வது திருமணம் பண்ணட்டும். நான் ஊழியத்தில் இருக்கிறேன், எனக்கு வருமானம் இல்லை. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போனோன்னா நான் இங்கே சாராயம் காய்ச்சினா நீங்க ஒத்துக்குருவீங்களா? நான் சாராயம் காய்ச்சி விற்கிறேன், ஒத்துக்குருவீங்களா? எனக்கு வருமானம் வேணும்ல, ஒத்துக்குருவீங்களா? ஒத்துக்கிற முடியுமா? தவறு தாங்க, பாவம் பாவம் தான். அப்போ ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகும் போது அவனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நாம என்ன நினைக்கிறோம்? அவன் வேலை நமக்கு தான், அது ஊழியக்காரர் பார்த்துக்குவார், மூப்பர் பார்த்துக்குவார். இல்லைங்க, உண்மையிலேயே நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்புடையவர்களாக இருந்தால் நம்ம சபையில இருக்கக்கூடிய சகோதரர் நம்மளை எதிர்த்தாலும் சரி, நம்ம அடித்தாலும் சரி, நம்மை அவமானப்படுத்தாலும் சரி, அவர் தவற சுட்டி காண்பித்து அவரை சரியான பாதையில கொண்டு வரணும். அப்பதான் சபை. இப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு 33ஆம் அதிகாரத்துல 1 முதல் 9 வரை. இப்ப கலாத்தியருக்கு வருவோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. சகோதரரே, குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. பவுல் சொல்றாரு, இங்க யாக்கோபு சொல்றாரு. அதுக்கு முதல்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்னாரு. இப்போ பவுல் சொல்றாரு. 3 பேரும் ஒரே கருத்தை தான் சொல்றாங்க. பவுல் என்ன கூறுகிறான்னு, உங்களில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், அப்படின்னா சகோதரனாகிய ஒருவன் ஒரு பாவத்திலே அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அவனை சீர்பொருந்த. அப்ப அந்த பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு அந்த பொறுப்பு. தைரியமா பேசணும், தைரியமா கேட்கணும், பயந்துகிட்டு இருக்க கூடாது. பிரதர் நீங்க செய்யறது சரியில்லை, தனிப்பட்ட பாவத்துல நீங்க இருக்கிறீங்க, அதை விட்டு மனம் திரும்புங்க. சபையை கெடுக்கிறீங்க பிரதர், உங்களால சபை கெட்டு போகுது, சபை பேர் கெட்டு போகுது, சொல்லணுமா வேணாமா? நமக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்கலாமா? வேதம் சொல்லுது, நீ சொல்லி ஆகணும், நீ திருத்தி. அது ஒரு ஊழியம் இல்லையா? அதுதான் யாக்கோபு சொல்றாரு. ஒருவேளை நீங்களும் நானும் அப்படி சொல்லும் போது அவன் மனம் திரும்பினால் அவனுக்கு நல்லது. இல்ல மனம் திரும்பாம மறுபடியும் நம்மளை எதிர்த்து அப்படியே செய்யறான்னு வைத்துக் கொள்ளுவோம், அந்த பாவத்திலேயே நீடித்து இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். என்ன செய்யலாம்? சபையை விட்டு விளக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல தெளிவா இருக்கு. 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3:15 தெளிவா இருக்கு. சபையை விட்டு நம்ம விளக்கலாம், கொஞ்சம் திருந்துவதற்காக விளக்கி வைக்கலாம். இல்ல அவர் பாவமும் செய்யறாரு, சபைக்கும் வராரு, ரொம்ப தொந்தரவா இருக்கு பிரதர், என்ன செய்யலாம் அப்படின்னா தீத்துவின் புத்தகத்துக்கு வாங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 10-11 இரு வசனங்களை வாசிங்க. வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு. இப்ப சத்தியத்தை ஒருத்தன் புரட்டான்னு வச்சுக்கிடுவான். சத்தியத்தை விட்டு விலகிறவன் அப்படின்னா வசனத்தின்படி நடக்காதவன். சில பேர் என்ன பண்ணுவான்னா பாவம் செய்துட்டு வசனத்தை வச்சே வாதாடுவாரு, நியாயம் பேசுவார், வசனத்தை வச்சே நியாயம் பேசுவாரு. அப்படி ஒருவன் செய்தால் அவனுக்கு 1 தடவை 2 தடவை புத்தி சொல்லு, 3ஆவது தடவை என்ன செய்யணும்? அவனை விட்டு நீ விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய்
பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. அவன் கேட்காம மறுபடியும் பாவம் செய்தா அந்த ஆக்கினை யார் மேல வரும்? அவன் மேலதான் வரும் இல்லையா? அதைத்தான் இங்க யாக்கோவுக்கு வாங்க. அப்ப இங்க யாக்கோவில் அவர் என்ன கூறுகிறார் என்றால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அப்ப மிகப்பெரிய ஒரு ஊழியம். தற்காலிகமான நிரந்தரமான பாவத்திலிருந்து அல்ல, நித்தியமான அக்கினியில் அந்த பாவத்திலிருந்து அல்ல, அந்த மரணத்திலிருந்து அல்ல, தற்காலிகமான சரீர மரணம் அவனுக்கு வராதபடிக்கு, அவன் ரொம்ப பாவம் செய்து கர்த்தருக்கு முன்பாக அடி வாங்கி உடனடியாக அவன் மரித்து போகாதபடிக்கு அவனை திருப்ப வேண்டுமானால் நாம செய்யக்கூடிய இந்த ஊழியம், தம்பி நீ அப்படி செய்யாத, சகோதரி நீ அப்படி செய்யாத, விட்டு விலகிரு. தொடர்ந்து செய்தா கர்த்தருடைய தண்டனை மேல வரும். நீ அப்பரசத்துல பங்கெடுக்கிற, சபை ஐக்கியத்துல இருக்கிற, அப்பரசத்துல பங்கு எடுக்கணும்னு சொன்னா எவ்வளவு பயபக்தியா இருக்கணும் இல்லையா? காலையில அம்மா வந்தாங்க, அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல, ஞானசம் எடுக்கல. அந்த அம்மா வரும்போது 10 அடி தூரத்திலே செருப்பை கலத்திட்டு உள்ள வந்தாங்க இல்லையா? அது எதை காட்டுது? ஒரு பயபக்தி. ஆனா அந்த பயபக்தி கர்த்தரை அறியாத ஜனத்துல இருக்கிற பயபக்தி உங்ககிட்ட என்கிட்ட இருக்கா? நம்மகிட்ட இல்ல. நம்ம முடிந்தா அந்த அப்பரசம் வைக்கிற டேபிள் மேலேயே காலத்துக்கு வைப்போம். அதான் நம்ம இல்லையா? அவ்வளவு துணிகரமா இருக்கிறோம் நாம. அப்போ ஒருவன் நம்முடைய அறிவுரையை கேட்டு அவன் மனம் திரும்பி வரும்போது அவனுடைய திரளான பாவங்கள் மன்னிக்கப்படும். திரளான பாவங்களை கர்த்தர் அவனுக்கு மன்னிப்பார். அப்ப மன்னிப்பின் ஊழியம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் மீறி அவன் தொடர்ந்து பாவத்தை செய்து மனப்பூர்வமாக நான் அப்படித்தான் செய்வேன், நான் அப்படித்தான் இருப்பேன், யாரும் என்னை கேட்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னால், தீர்த்து என்ன சொன்னாரு? 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அப்படின்ட்டாரு. விலகாம தொடர்பு வச்சா என்ன தெரியுமா? சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. சொன்ன பின்பும் அவன் அதையே செய்கிறான் என்றால் என்ன செய்யலாம்? அதுக்கு பதில் வேணும்ல. 3 யோவான் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே அப்படின்னா, கிறிஸ்துவின் உபதேசம் என்றால் என்ன? சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? இப்பத்தானே சொன்னேன். சத்தியம்னா என்ன? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கொலை செய்யாதானே, செய்யாதப்பா. வட்டிக்கு கொடுக்காதன்னு சொல்லுதா, கொடுக்காதப்பா. அடுத்தவனை ஏமாத்தாதன்னு சொல்லி ஏமாத்த கூடாது, அதுக்கு தான் வசனம் சொல்லுது. அப்ப வசனத்தை வாசிச்சுட்டு அடுத்தவனை ஏமாத்தினா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஏத்துக்குருவாரா? சபையில் இருக்க முடியுமா? நம்ம சபையில உட்கார்ந்து மாய்மாலம் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட தப்பிக்க முடியுமா? முடியாது. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே வசனம் சொல்லுது. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் தான் திரியேக தேவன் குடியொள்ளுவார். பிதாவாகிய தேவன் ரட்சிப்பின் திட்டத்துல பிதாவாகிய தேவனுக்கு என்ன பங்கு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். 3 பணிகள். பிதாவாகிய தேவனுக்கு என்ன பங்கு? குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பங்கு? பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பங்கு? ஞாபகம் இருக்கா? எபேசியர் 1வது அதிகாரம். பிதாவாகிய தேவன் உங்களை என்னை முன்குறித்து தெரிந்து கொண்டார். குமாரனா இயேசு கிறிஸ்து உங்களை என்னை மீட்டுக் கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னை முத்தரித்து அச்சாரமிட்டு நம்மை நடத்தி வருகிறார். அப்ப ரட்சிப்பின் திட்டத்துல திரியேக தேவனுக்குள்ள பங்கு இல்லையா? அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் அல்ல, நடக்கிறவன் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் உடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா அடுத்தவன் சொல்லித்தான் புரியணும்னு இல்லை. தவறு செய்தா உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், தம்பி நீ செய்யறது தப்பு. அந்த உணர்வு எனக்குள்ள இருக்குமே ஆனால், அடுத்தவங்க சொல்லாமலேயே என் பாவத்தை உணரக்கூடிய உணர்வு எனக்கு இருக்குமே ஆனால், எனக்குள் யார் இருக்குது? அந்த உணர்வு இல்லைன்னா ஆண்டவர் எனக்குள்ள இல்லை இல்லையா? அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இல்லையா?
அப்ப இந்த இடத்துல என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் தேவனை உடையவன் அல்ல, அவன் கர்த்தருடைய பிள்ளை அல்ல. ஒருவன் உங்களிடத்தில் வந்து 3 யோவான், ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும். கிறிஸ்துவின் சரியான உபதேசத்தை நீ வசனத்தின்படிதான் வாழணும், வசனத்தை தான் கை கொள்ளணும், கிறிஸ்துவின் ஆரோக்கியமான உபதேசத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும். இதை உபதேசிக்காம ஒருத்தன் வீட்டுக்கு வந்து ஆண்டவங்களை ஆசீர்வதிக்க போறார் பிரதர், அப்படி நிறைய ஓடி இருக்கு. இந்த வீடை விட்டுட்டு பெரிய வீடா நீங்க கட்ட போறீங்க, கரும்பு தோட்டமெல்லாம் வாங்க போறீங்க, விவசாயம் பண்ணி பெரிய ஆளாக போறீங்க, இதுதான் கிறிஸ்துவின் உபதேசமா? இப்படிப்பட்ட உபதேசம் வீடு வீடா வருது. வேதம் சொல்லுது, அப்படி ஒருத்தன் வந்தா 11வது வசனம், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் ஒருத்தன் மீறி நடக்கிறான் என்றால், துணிகரமான பாவத்திலே இருக்கிறான் என்றால், துணிகரமான பாவத்தை செய்துக்கிட்டே தன்னை நியாயப்படுத்தி கொண்டு நான் யோக்கியன், நான் பெரிய நீதிமான், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், என்னைய மாதிரி பரிசுத்தம் யாருக்கும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அவனுக்கு நீ ஸ்தோத்திரம் கூட சொல்லக்கூடாது. இதுல சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரம் கூட அவன் வீட்டுக்குள்ள ஏத்தாதான்னு போட்டிருக்கு. இதெல்லாம் கிறிஸ்டின் உபதேசங்க. இதெல்லாம் சொல்ல போனா நம்மள சண்டைக்கு வருவான், இவர்னா இப்படி எல்லாம் பேசுறாரு. நான் பேசலப்பா, வசனம் சொல்லுதுப்பா. கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திராமல் மீறி ஒருத்தன் துணிகரமான பாவத்தை செய்து சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் அவனை வீட்டுக்குள்ள கூட நீ என்ன செய்யக்கூடாது. வீட்டுக்குள்ள எத்தனை என்ன ஆகும் சொல்லுங்க, முடிச்சிருவோம். அப்படி அனுமதித்தால் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய். ஒரு ஆள் திருடிட்டு வர்றாரு, பிரதர் சர்ச்சு தனியா இருக்கு, போலீஸ் என்னை தேடுது, இங்க யாரும் வரமாட்டாங்க சர்ச்சுனால, சர்ச்சை திறந்து விடுங்க, நான் உள்ள உட்காந்துங்க, வெளியில ஓடி பூட்டிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடடா, போன வாரம் எனக்கு 2 இளநீ வெட்டி கொடுத்தாரு இவரு, சரி பரவாயில்ல, நல்ல மனுஷன், என்னை தேடிட்டு வந்திருக்காரு, பரவாயில்ல, உள்ள ஒளிஞ்சுக்கோங்க பிரதர். ஒளிஞ்சிருக்கிறாரு. இது எப்படியோ துப்பு கிடைத்து போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்து அவனை மட்டும் கூட்டு போகுமா? அடி எனக்கு விழுகும். யார் ராணி, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரன், திருடிட்டு வந்து உட்காந்துருக்க, உள்ள இடம் கொடுத்துருக்க, நீ ஏறு வண்டியில சொல்லுவானா இல்லையா? இல்லையா? கொலைகாரனுக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் திருடனுக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் அடைக்கலம் கொடுக்கறதும் அவன் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கானோ அதே தப்பு ஓமலையும் கேஸ் வரும்பா, நீ தப்பிக்க முடியாது. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற ஒரு ஊழியனாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் அவன் நமக்கு எவ்வளவு நெருங்கின சொந்த பந்தமா இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் நம்மளை பெத்த ஆத்தாவா இருந்து கூட போட்டோம், நம்ம அப்பனா கூட இருந்துட்டு போட்டோம், வீட்டுக்குள்ள நீ என்ன செய்யக்கூடாது. நீ ஏத்துனா அந்த துர்க்கிரியலுக்கு நீயும் உனக்கு அதுல பங்கு வந்துருப்பா. நாளடைவில் நீ என்ன செய்வ, அவன் செய்யற பாவத்தை நீயும், அவன் செய்யற பாவம் உனக்குள்ளையும் வரும், அந்த ஆசை உனக்குள்ளையும். இப்ப யாக்கோபு என்ன கூறுகிறான் என்றால், தப்பி போன மார்க்கத்தில் நின்று ஒருவனை திருப்பினால் அவன் திரளான பாவங்களை மூடுவான். நமக்கு அந்த வேலை செய்யணும், அந்த பணியை செய்யணும். ஆனால் அதை மீறி அவன் துணிகரமான பாவத்தை செய்தால் அவனை விட்டு பூர்ணமா விலகணும். அவன் திருந்துற வர மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு சபையிலே வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டு, நான் பாவம் செய்தவன், குற்றம் செய்தவன், சபையார் எனக்காக ஜெபியுங்கள், நான் தவறு செய்தவன் என்று சொல்லி அறிக்கையிட்டு வரும் வரை அவனோடு கூட எந்த தொடர்பும் வீட்டுக்குள்ளே முத ஏத்தாத. ஸ்தோத்திரமே சொல்ல இல்லையா? ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். யெகோவா சாட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யெகோவா சாட்சின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன சொல்றான்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டான், பிதாவாகிய தேவனை தான் விசுவாசிப்பான். யூதர்கள் என்ன நம்பிக்கை வச்சிருக்கானோ அதே மாதிரி தான் இவனும். முஸ்லீம் என்ன நம்புறானோ அதே தான். இந்த முஸ்லீம், யூதன், யெகோவா சாட்சி 3 பேரும் ஒரே மாதிரி. பிதாவாகிய தேவனை ஏத்துக்கிடுவான், குமாரனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா அந்த சபை இருக்கு பார்த்தீங்களா, நான் போயிருக்கேன் அந்த சபைக்கு. அந்த சபையில நான் போயிருக்கேன். ரட்சிக்கப்பட்டு வந்த புதுதுல என்னன்னே தெரியாம அந்த சபைக்கு போயிட்டேன். அந்த சபையில ஏதாவது ஒரு சகோதரன் ஒரு தவறு செய்ய கண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? யாருக்கு தெரியாம இருக்கட்டும் பிரதர், அதெல்லாம் சொல்ல மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் முன்பாக சபையில கூப்பிடுவான், பிரதர் யாக்கோ பிரதர் எதிரிங்க, எந்திரிச்சுனவங்க
போன வாரம் நீ பக்கத்தில் வீட்டில் சண்டை போடும்போது கெட்ட வச்சு பேசினியா இல்லையா? பேசினேன். கெட்ட வச்சு பேசினியா? ஒத்துக்கிறையா? ஆமாம். கெட்ட வார்த்தை தேவனுக்கு விரோதமானது. பிதாவாகிய தேவனுக்கு விரோதமான பாவனை செய்திருக்கிற 6 மாதத்துக்கு நீ சபைக்கு வரக்கூடாது. எத்தனை மாதத்துக்கு? இந்த சபையில் இருக்க சகோதரர்கள் யாரும் 6 மாதத்துக்கு அவன் கூட பேசக்கூடாது, அவன் வீட்டுக்கு போகக்கூடாது. சபையிலே வைத்து முடிவெடுத்து அவனை அப்படியே வெளியேற்றுவாங்க. பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவனை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். 1 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு. நாம என்ன செய்யறோம்? காம்ப்ரமைஸ் பண்றோம். எப்படி பிரதர்? அந்த பேச்சுக்கே கர்த்தருடைய சபையில் அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். பின்வாங்கி போன சகோதர சகோதரிகள் இருந்தா அவளுக்காக கண்ணீரோட ஜெபிப்போம். அவளை எப்படியாவது கொண்டு வர பார்ப்போம், முயற்சி செய்வோம். அந்த முயற்சியை மீறி அவர்கள் போனால் அவருடைய இரத்த பலி யார் மேல வரும்? அவங்க மேலதான் வரும். சொல்லாம போனா நம்ம மேல வரும். உலகமே நம்மளை எதிர்த்தாலும், சபையே நம்ம எதிர்த்தாலும், சொந்த பந்தமே எதிர்த்தாலும், பாவம் செய்தவர்களை சுட்டி காண்பித்து மனம் திரும்ப வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்குன்னு சொல்லி இந்த நிருபத்தை யாக்கோபு நிறைவு செய்கிறார். அடுத்த வாரத்திலிருந்து புதிய நூல் ஆரம்பமாகுது. ஆயத்தமா வாங்க. 1 பேதுருவை படித்துட்டு வாங்க. 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை வாசித்துட்டு வாங்க. அடுத்த வாரத்திலிருந்து அந்த புத்தகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நமக்கு இந்த 5 அதிகாரங்களையும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு நன்றியோடு நாம் ஜீவிப்போம். அடுத்த வாரத்தில் சந்திப்போம். நாம் யாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம்.